ரொம்பவே அருமையான குட்டி கதை கேளுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நாட்டில் கண் பார்வை இல்லாத ஒரு மன்னன் ஆண்டு வந்தார். அவருக்கு ஒரு பட்டத்து இளவரசர் இருந்தார். ஒரு நாள் அவரை அழைத்து, மகனே, இந்த தேசத்திற்கு நீ மன்னனாகும் நேரம் வந்துவிட்டது. நீ அரியணை ஏற்க வேண்டும். அதற்கு முன் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். உனக்கு எப்படிப்பட்ட துணை வேண்டும் என்று சொல் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு இளவரசன், அப்பா, நம் 4 சிற்றரசன் மகள்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை நான் தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் யாரை தேர்ந்தெடுப்பது என்று தெரியவில்லை. நீங்கள் தான் அதற்கு உதவ வேண்டும் என்று சொன்னார். அதற்கு மன்னன், கவலைப்படாதே, நான் அந்த 4வருக்கும் ஒரு சோதனை வைக்கிறேன். அதில் யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். அதுவரை நீ அரண்மனையில் இரு. உனக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலியில் துடிப்பதாக சொல்லப்போகிறேன் என்று அரசர் சொன்னார். 4 இளவரசிகளும் அழைக்கப்பட்டார்கள். மன்னர் அவர்களிடம் சொன்னார், பட்டத்து இளவரசருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டு இருக்கு. அதனால நீங்கள் ஒருவரில் யார் சிறந்த சூப் தயார் செய்கிறீர்கள் என்று பார்க்கலாம் என்று கூறுகிறார். முதலில் நாம் அதை சுவைத்து பார்ப்போம். எந்த உணவு நன்றாக இருக்கிறதோ அந்த உணவை சமைத்தவர் அடுத்து பட்டத்து இளவரசி ஆவார் என்று சொல்ல 4 இளவரசிகளும் போட்டி போட்டுக்கொண்டு உணவை தயார் செய்ய ஆரம்பித்தனர். 1 மணி நேரம் கழித்து மன்னரிடம் சுவைக்க எடுத்து வரப்பட்டது. முதல் இளவரசி சிக்கனை கொண்டு நல்ல சூப் ஒன்றை தயார் செய்து இருந்ததால் மன்னர் சுவைத்து பார்த்தார். அவை அலாதியாக இருந்தது சுவை. 2ஆம் இளவரசி காய்கறிகள் மற்றும் நிறைய மசால்களை சேர்த்து அருமையான சூப் தயாரித்து இருந்தார். அதுவும் அமிர்தமாக இருந்தது. 3வது இளவரசி வெண்ணெய் சேர்த்து மணக்கும் சூப் ஒன்றை தயார் செய்து இருந்தார். அதுவும் சுவைக்க அமிர்தம் போல் இருந்தது. ஆனால் 4ஆம் இளவரசி செய்த சூப் உப்பு, காரம், மசாலா இல்லாமல் சூடு அதிகம் இல்லாமல் இருந்தது. சுவை ஒன்றும் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை. முதல் 3 இளவரசியும் 4வது இளவரசியை பார்த்து நகைத்தனர். கண்டிப்பாக முதல் 3இல் ஒருவர்தான் மன்னர் தேர்ந்தெடுப்பார் என்று முடிவு செய்து இருந்தனர். ஆனால் மன்னரோ 4வது இளவரசியை தான் தேர்ந்தெடுத்தார். காரணம், அவையிலிருந்த அனைவரும் மன்னரிடம் ஏன் என்று கேட்க, அதற்கு மன்னர் சொன்னார், முதல் 3 பேரும் எப்படி ஜெயிக்க வேண்டும் என எண்ணத்தில் இருந்தார்கள். ஆனால் 4வது இளவரசி மட்டும்தான், இளவரசருக்கு உடம்பு சரியில்லை, வயிறும் சரியில்லை, அதனால் உப்பு, காரம், எண்ணெய் மற்றும் சூடு குறைவாக இருக்கும் சூப்பை தயார் செய்தார். அவர்தான் உண்மையில் குடும்பத்திற்கும் ஏன் நாட்டிற்கும் சிறந்தவராக இருப்பார் என்று தீர்ப்பு சொல்லி முடித்தார் அந்த கண் தெரியாத மன்னர். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா?